தலைவன் வேற ரகமா பேசியிருக்காப்புல. நம்ம பூர்ணிமா அதில் வந்தோடனே நம்ம பூர்ணிமா வர்றதுக்கு எப்போ வெயிட் பண்ணிட்டு இருந்தாருன்னு தான் சொல்லணும். நான் வெயிட் பண்ணி ஒரு ஆப்பு தரமாக செஞ்சுட்டாப்புல. நேற்று ஒரு போஸ்ட்டை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அந்த போஸ்ட் என்னன்னா, நம்ம பூர்ணிமா அம்மா கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன், ஒரு காரணத்துக்காக அமைதியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கோபமாக சொல்கிற மாதிரியே இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் கூலி வேலைக்கு மாரடிக்கிற கும்பல்லாம் இஷ்டத்துக்குலாம் பேச வேலை வாய்க்கு வாயை கிளறாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் தரமாக செஞ்சுருக்காப்புல. இது ஒரு கேமு, இதை வச்சு நீங்கள் எல்லாமே வாய்க்கு வந்த மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் பின்னி செஞ்சுட்டாப்புல. அது இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு பாருங்க. ஐயோ வேற 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 லெவலு, செம்ம செம்ம செம்ம. என்னன்னா, ஃபர்ஸ்ட் வெளியே வர கண்டஸ்டன்ஸ் அண்டு கிட்ட பிபி ஹவுஸ் பாத்ரூம்ல தபால் இருக்குன்னு கேட்டுட்டு என்ன வந்து கலாய்ங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. என்னன்னா, பிபி ஹவுஸ் அதில் வந்துட்டு ஒரு தபால் இருக்குதான், அந்த தபால் வந்துட்டு பாத்ரூம் உள்ளுக்குள்ளே இருக்குதான், அது இருக்கா இல்லையான்னு கேட்டு வந்து என்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி போட்டு விட்டுருக்காப்புல. ஏன்னா நம்ம பூர்ணிமா நேற்று வெளில வந்தாங்க, அதனால அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம கேட்கணுமா, போய் ஏற்று வரலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த இது பாத்ரூமில் போயிட்டு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அண்ட் அது மட்டும் இல்லாமல், என் மென்டல் ஹெல்த்தை பற்றி பேசுங்க, சும்மா ஒன்றும் தெரியாமல் அசைன்மெண்ட்டு தூக்கிட்டு வராதிங்க அப்படிங்கிற மாதிரி. சும்மா சும்மா வந்துட்டுலாம் என்கிட்ட பேசாத, போ அவர் இப்படி தானே பேசுவார் நம்ம தலைவன் பிரதீப், இப்படி தான் பேசுவாப்ல, அப்படி தான் நானும் பேசுவேன். என்னன்னா, சும்மாலாம் ஒன்றா பேச முடியாது, கிளம்பு 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 அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி தான் போட்டிருக்காப்புல. வெளியில் எப்படி பேசுகிறாரோ அது மாதிரி தான் நம்ம டெலிகிராம்லேயும் விட்டுருக்காப்புல. அண்ட் அது மட்டும் இல்லாமல், நீ வந்துட்டு என்னை பற்றி எதை பற்றி நீ பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்ரி போட்டிருக்காப்புல. ஐயோ வேற லெவலியா, நீ பூர்ணிமாவை செய்யா இல்லை பிக் பாஸை செய்யா அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே நம்ம நவம்பர் ஒரு 5ஆம் தேதி ஒரு போஸ்ட் போட்டிருப்பாப்புல நம்ம தலைவன். என்னன்னா, பிக் பாஸ் ஹவுஸ் அங்கே எரியிற மாதிரி, இங்கே அவர் சிரிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம்ஸ் போட்டிருப்பாப்புல. செம்ம. அதான் ஐயோ வேற லெவலியா, பிக் பாஸே வெறுத்துட்டாயா. ஏன்னா அப்படி பண்ணா நான் வெறுக்காம என்ன பண்ணணும். ஒன்று நீங்கள் நோட் பண்ணிருக்கீங்களா, பிக் பாஸ் ஹவுஸில் பிரதீப்புக்கு ரெட் கார்டு தூக்கணும் எல்லாருமே ஒவ்வொருத்தரா வெளில போயிட்டு இருக்காங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. விசித்ரா வெளில வந்தாங்கன்னா அவங்க ரெட் கார்டு தூக்கல, அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. பார்க்கலாம் விசித்ரா வெளில வராங்க வரலையான்று நம்ம எபிசோடில் தான் பார்க்க முடியும். கன்ஃபார்ம் லீக்கடு பார்க்கலாம். இது இப்போ செய்கிறோம் நம்ம